தினமும் தினமும் ஸ்ட்ராங்கா ஓடு. கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. இலக்கியா ஏய் ரேவதி, என்ன ஏமாத்த பாக்குறியா? உனக்கு என்ன திமிரு இருந்தா புஷ்பான்னு சொல்லி உன் முகத்தை மூடிக்கிட்டு என்னையே இவ்வளவு நாள் ஏமாத்தி முட்டாளாக்கிருப்பேன். நான் உன்னை கொல்றதுக்கு ஊரெல்லாம் தேடிக்கிட்டு இருந்தா நீ என்ன வேவு பாக்குறதுக்கு என்னோட ஆபீஸ்குள்ளேயே வந்து என் பக்கத்துலயே சுத்திக்கிட்டு இருந்திருக்கியா? உனக்கு எவ்வளவு ஆணவம் இருக்கும். ஏய், இன்னைக்கு நீ என்கிட்ட வசமா சிக்கியிருக்கடி. ஆமா, நீ பெத்திய ஒரு புள்ள, அவன் எங்க? அவனை காட்டு. உங்க 2 பேர் கதையையும் இன்னைக்கே முடிக்கிறேன். ஏய், என்ன பாக்குற? இனி நீ தப்பவே முடியாது. சொல்லு, அந்த பையன் யாரு? அவன் எங்க இருக்கான்? ஏய், சொல்ல போறியா இல்லையா? இப்ப சொல்ல போறியா இல்லையா? சொல்ல மாட்டேன். நிறுத்துங்க. என்ன எஸ்எஸ்கே, ரேவதி அம்மாவை கொல்ல போறீங்களா? எங்க இப்ப கொல்லுங்க பாப்போம். அட கொல்லுங்க. என்ன எஸ்எஸ்கே நின்னுட்டு இருக்க? மரியாதையெல்லாம் மனசுல இருந்தா போதும், உட்காரு. ஆமா, எதுக்கு ரேவதி அம்மாவை வர சொன்னீங்க? 30 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க செஞ்ச துரோகத்துக்கு இப்ப பரிகாரம் பண்ணலான்னு முடிவு பண்ணி ரேவதி அம்மாக்கு தாலி கட்டி பொண்டாட்டி ஆக்கிக்க போறீங்களா? இலக்கியா, அதெல்லாம் நடக்காது. ஏன்னா தாட்சாயினி அளவுக்கு என்கிட்ட வசதி இல்லல்ல. ஒருவேளை என்கிட்ட பணம் காசு கொட்டி இருந்திருந்தா இந்த ஆளு தாட்சாயினிய தூக்கி அடிச்சுட்டு என்கிட்ட பல்ல எழிச்சுட்டு வந்தாலும் வருவான். ஏய், பாரு, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன உன்ன என்னடி திமிரா? உனக்கு எவ்வளவு நெஞ்செழுத்தா இருந்தா இவ பேச்ச கேட்டுக்கிட்டு என் கேபின்ல ஹிடன் மைக்க வச்சு என்ன உளவு பார்த்து என்ன ஏமாத்தி நாகோ தூக்கிட்டு போறதுக்கு உதவி செஞ்சுட்டு இப்ப வந்து ஏன் முன்னாடியே கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து பேசுறியா? உன்னை இப்பவே கொல்றேன்டி. நிறுத்துங்க. என்ன, ஏன் முன்னாடியே ரேவதி அம்மா மேல கை வச்சிருவீங்களா? என்னமோ இவங்களை கொல்றேன்னு குதிக்கிறீங்க. நான் மட்டும் இல்லன்னு வைங்க, இவங்க எப்பவும் உங்களை கொன்னு இருப்பாங்க. உங்களுக்கு அது தெரியுமா? யார் இலக்கியா? இவளா? இவ என்ன கொள்ளுவாளா? நல்ல காமெடியா இருக்கே. காமெடி இல்ல, நிஜம். உனக்கு ஒரு தடவை காஃபில விஷத்தை கலந்து கொடுத்தேன். அடுத்த தடவை சிலிண்டரை இங்க வச்சு லீக் பண்ணி உன்னை எரிக்க பார்த்தேன். அன்னைக்கு உன் அதிர்ஷ்டம், நீ அதுல தப்பிச்சிட்ட.
ஏய் ஆனா அடுத்த அட்டெம்ப்ட்ல இவங்க நிச்சயமா உங்களை கொன்னிருப்பாங்க. நான் தான் தடுத்து பொழைச்சு போகட்டும்னு விட சொன்னேன். என்ன முழிக்கிற? என்ன புடிச்சு என் புள்ளைய கொல்றதுக்கு நீ அலைஞ்சிட்டு இருந்த. ஆனா அதுக்கு முன்னாடி உன்னை கொல்றதுக்கு முடிவு பண்ணி மாறு வேஷத்துல நான் இங்க வந்தேன். இலக்கியா மட்டும் தடுக்கலனா இந்நேரம் உன் போட்டோவுக்கு மாலை போட்டிருப்பாங்க. இப்ப புரியுதா? நான் போட்ட உயிர் பிச்சையில தான் நீங்க இப்போ எங்க முன்னாடி நின்னுட்டு இருக்கீங்க. அத ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க கார்த்திகை கடத்தி கௌதம் அநியாயமா ஜெயில போட்டு காலி பண்ண பாத்தீங்க. அவரை எல்லாரும் முன்னாடியும் வச்சு நீ அப்பம் பேர் தெரியாதவன்னு சொல்லி அசிங்கப்படுத்தினீங்க. ஆனா உங்களை கொல்லவும் அவமானப்படுத்தவும் எங்களுக்கு வாய்ப்பு இருந்தோம், நாங்க அதை செய்யல. இதுல இருந்தே நீங்க எங்க கால் தூசிக்கு கூட சமம் இல்லங்கறத புரிஞ்சுக்கோங்க. இலக்கியா, மரியாதை. ஆமா, அந்த மரியாதையை தான் காப்பாத்திக்கோங்கன்னு சொல்றேன். இனிமேலாவது திருந்தி மனுஷனா வாழ பாருங்க. உங்க பிறந்த நாள் அன்னைக்கு கௌதம கூப்பிட்டு எல்லார் முன்னாடியும் பகிரங்கமா மன்னிப்பு கேட்டு உங்க மரியாதையை நீங்களே காப்பாத்திக்கோங்க. என்னது மன்னிப்பா? அதுவும் உன் புருஷன்கிட்டயா? அது கனவுலயும் நடக்காது இலக்கியா. நடக்கும், நடக்க வெப்ப. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களோட பர்த்டே ஃபங்க்ஷன்ல எல்லார் முன்னாடியும் வச்சு கௌதம் கிட்ட உங்களை மன்னிப்பு கேட்க வைக்கிறேனா இல்லையான்னு பாருங்க. அதையும் பார்க்கலாம். ஐயோ, தாட்சாயணி அதுக்குள்ள வந்துட்டாளா? ஹலோ எஸ்எஸ்கே, கேப் கிடைக்கல, அதான் ஆட்டோ பிடிச்சு வந்துட்டு இருக்கேன். அப்படியா? இன்னும் 5 நிமிஷத்துல நான் அங்க இருப்பேன். 5 நிமிஷத்துலயா? ஆமா, ஏன் உங்க குரல் ஒரு மாதிரியா இருக்கு? ஒண்ணுல ஏதோ கரகரன்னு இருக்கு. சரி சரி, நான் வைக்கிறேன். என்ன எஸ்எஸ்கே, போன்ல யாரு? உன் பொண்டாட்டியா? எப்படி தெரிஞ்சதுன்னு யோசிக்கிறியா? நீ பம்மறது தான் உன் மூஞ்சிலேயே தெரியுதே. ஒரு பணக்காரி கிட்ட இப்படி பயந்து வேர்த்து நடுங்கி இப்படி வசதியான வாழ்க்கைய நீ இப்படி அனுபவிச்சுதான் ஆகணுமா? து. இந்த அசிங்கத்துக்கு தான் எனக்கு அவ்ளோ பெரிய துரோகத்தை பண்ணியா? ஏய் ரேவதி, ஹலோ, என்ன எகுறீங்க? அவங்க சொன்னது உண்மைதானே? காசுக்காக எதையுமே செய்யறவர் தானே நீங்க? இலக்கியா வேணாம். நான் கொலைகாரன் ஆறதுக்குள்ள 2 பேரும் ஓடி போயிருங்க. போங்க. பாரா காமெடியா. உட்காருங்கம்மா. ஏய், இப்ப நீங்க கொலைகாரன் ஆகுறீங்களா இல்ல உங்க தாட்சாயணி வந்து கொலைகாரி ஆகுறாங்களான்னு பாத்துடுவோம். ஏய் ஏய் இலக்கியா வேணாம், சொன்னா கேளு. இவளை கூட்டிட்டு உடனே கிளம்பு. எதுக்கு கிளம்பணும்? உன் பொண்டாட்டி வரட்டும். நீ எனக்கு பண்ண துரோகத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் போறேன். ஏய் ரேவதி, இது நல்லா இல்ல. ஏய் ப்ளீஸ் இலக்கியா, அவளை கூட்டிட்டு இங்க இருந்து கிளம்பு. என்னம்மா இது, நம்மள கொல்றேன்னு சொல்லிட்டு இவர் பயத்துல செத்துருவாரு போல இருக்கே. சரி சரி, எந்திரிங்க போலாம். இப்ப கூட நாங்க தான் உங்களுக்கு வாழ்க்கை பிச்சை போடுறோம். அத புரிஞ்சுக்கிட்டு உங்க பர்த்டே அன்னைக்கு கௌதம் கிட்ட மன்னிப்பு கேளுங்க. இல்ல அடுத்த தடவை நான் பாவம் பார்க்க மாட்டேன். வாங்கம்மா போலாம். இலக்கியா, நீ வண்டி புக் பண்ண, நம்ம ஸ்டெப்ஸ் வழியா இறங்கி போயிடலாம்.
கான்டினென்டல் இன்ஸ்டன்ட் காபியின் பெரிய பருத துகள்களின் வலுவான சுவை. ஆரம்பம் பிராரம்பம் முழுதினமும் தினதினமும். ஆரம்பம் பிராரம்பம் ஸ்ட்ராங்கா போடு, முழுதினமும் தினதினமும் ஸ்ட்ராங்கா ஓடு. கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.